வணக்கம் நண்பர்களே, சைக்கிள் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. இது வந்து ஹலோ பேபி அப்படிங்கிற பிராண்டில் இருந்து திசாந்த் கண்ணாக்காக ஆன்லைனில் வாங்கின சைக்கிள். இந்த சைக்கிளோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6000 ருபீஸ், 2000 ருபீஸ் ஆஃபில் கொடுத்தாங்க. இன்ஸ்டாலேஷன் நானே தான் பண்ணேன், தெரியாமல் முன்னாடி பிடிச்சி இழுத்துட்டு அதனால் உடஞ்சிருச்சு. இந்த பின்னாடி அந்த இது சாஞ்சு விழுகாமல் இருக்கிறாங்க இல்லையா, அதுவும் நான் தனியாக தான் வாங்கினேன். அது வந்து 550 ருபீஸுங்க ஆன்லைனில். 550 ரூபா கொடுத்து அதை வாங்கி வண்டியை கம்ப்ளீட்டாக நானே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ தம்பி ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஹேண்டில் பார் தான் ரொம்ப லூஸாக இருக்குது, அது எப்படி டைட் பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ எங்கள் ஊரில் ஒரு கடை இருக்குது, கொண்டு போய் கொடுத்தோம்னா சைக்கிள் வாங்கின விலையில் பாதி கேட்பாங்க இன்ஸ்டாலேஷனுக்கு. ஸோ இது வந்து நார்மல் சைக்கிள் தான், லைட் எரியும், ஹார்ன் அடிக்கும், எல்லாமே இருக்கும், ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது விரிட்டாஸ் அப்படிங்கிற பிராண்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள். 22,500 ரூபாங்க. நான் வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க்கு வந்துடும், பேக் சைடுமே உங்களுக்கு டிஸ்க்கு வந்துடும். லேடிஸ் சைக்கிளுங்க. ஸோ ஜென்ஸ் ஆல்சோ ஓட்டிக்கலாம். மொபைல் ஹோல்டர் வாங்கி மாட்டியிருக்கு. ஸோ வண்டி தெளிவாக பக்காவான ஜம்முன்னு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. ஸோ பாருங்கள், ஆல்பா வேரியண்ட் தான் வாங்கினோம். இதில் வந்து கீ கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் பேட்ரி எவ்வளோ இருக்குது, இதோட வோல்டேஜ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. இது வரைக்கும் 319 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க சாய்நிதி. ஸோ பாருங்கள், இந்த சைக்கிள் இந்த கவர் வந்து எக்ஸ்ட்ராவாக நாங்கள் போட்டுட்டோம், ஏன்னா பெருசாக இருக்கிற ஐட்டம் வந்து சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக. டயருமே நல்லா இருக்குது. இதுவுமே நான் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் கொடுக்குறதுக்கு நமக்கு வசதி இல்லை மக்களே, அந்த அளவுக்கு கேட்குறாங்க. இந்த சைக்கிளுமே ரொம்ப நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு 25 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இது பண்ணிக்கலாம். எக்ஸலேட்டர் கொடுத்தாலும் போகுது, த்ரோட்டில் மோட்லேயும் போகுது. த்ரோட்டில் மோட் அப்படிங்கிறது பாருங்கள், இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, நம்ம மிதிக்கும் போது நம்ம காலுக்கு ரொம்ப டைட்னஸ் தரதில்லை. இது நான் கியர் வேரியண்ட், சரிங்களா. கியர் வேரியண்ட் போகும்பொழுது 30+ அந்த மாதிரி வரும். இது நான் கியர் வேரியண்ட். தொல்லை இல்லை, வண்டி ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். சாவி கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு பக்கமும் டிஸ்க் பிரேக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சைக்கிளை எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம், 25 கிலோமீட்டருக்கு மேலே மிதிக்கிறதுக்கு திராணி இருந்தால். இது வந்து பார்த்திங்கன்னா மோட்ராடோட டீரெக்ஸ் ப்ரோ வந்திருக்க சைக்கிள்லேயே, அதாவது எலக்ட்ரிக் சைக்கிள் அப்படிங்கிறதுலையே இதுதான் நம்பர் 1 மக்களே. ரொம்பவே அழகாக அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கக்கூடிய சாரீ. டயர் பேஸுமே ரொம்ப பெருசு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திசாந்த் கண்ணா, நம்ம கம்பெனி ஓனர் உட்கார்றதுக்காக தனியாக வாங்கி மாட்டிருக்கக்கூடிய சீட்டு. இதோட விலை 1299. இது கம்பெனி கூட வந்த சீட்டு தான். இது வந்து நம்ம ஆக்சசரிஸ் வச்சுக்கிறதுக்கு உள்ள தண்ணி பாட்டில் வச்சுருக்கேன். குவார்ட்டர் பாட்டில் ஒன்று பிடிக்கும், அந்த அளவுக்கு தான் கேப் இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து ஒற்றை அடிக்கிறேன், வெங்காயம் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ பாருங்கள் மக்களே, இது வந்து கியர் இருக்கக்கூடிய மாடல் மக்களே. 7x3 21 கியர்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ பாருங்கள், 3 மோடில் இது பண்ணிக்கலாம். மோட்ராடு மகேந்திர சிங் தோனி விளம்பரத்துக்கு வந்ததுனால தான் சத்தியமே இந்த காரை வாங்கினேன். கார் இல்லை மக்களே, இதுக்கு பேருன்னு சைக்கிள் வாங்கினேன். பாருங்கள், இது வந்து இதுவுமே கீ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 2 கீ. இந்த கீ வந்து இந்த பேட்ரிக்கு மக்களே, பேட்ரி தனியாக கழட்டி சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சாவி ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது கியர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது சைக்கிளோட இந்த பகுதி ஆன் பண்ணிங்கன்னா சூப்பரான கலர்ஃபுல்லான டிஸ்பிளே, டிஎஃப்டி டிஸ்பிளே வந்துடும் மக்களே. இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கக்கூடிய பெடல் அசிஸ்டன்ட் சிஸ்டம், அதாவது த்ரோட்டில் ஸ்பீடு வந்து நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது எவ்வளோ வேகமாக போகிறோம், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. ஹெட்லைட் ஆப்ஷன் ஆல்சோ இதில் அவைலபிள் இருக்குது. ஸோ பாருங்கள், ஹெட்லைட் வந்து ஹை பீமு லோ பீமு மாற்றி போட்டுக்கலாம். ரெண்டாவது இந்த சைக்கிளோட ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க மக்களே. பாருங்கள், அப்படியே பின்னாடி வந்து காட்டுறேன். பேக் சைடு ஆல்சோ இண்டிகேட்டர் புளிச்சுக்குன்னு எரியுது. ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தாலுமே இண்டிகேட்டர் சும்மா ஜம்முன்னு ஒரு கலர் வித்தியாசம் எரியுது. பார்த்தீங்களா, ரெண்டு பக்கமே மாற்றி எரியிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படியே அமுக்கி பிடிச்சோம்னா இந்த சவுண்ட் ஒன்று இல்லைன்னா நல்லாயிருக்கும் மக்களே. பாருங்கள், இந்த டீரெக்ஸ் ப்ரோவில் வந்து அந்த பேசிக்கான லைட்டும் எரியுது. இந்த ரெண்டு பக்கம் போகிற கொம்பு ஆப்ஷனும் இருக்குது. டயர் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதுக்குமே இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் கேட்டாங்க, நான் பயந்துட்டேன், நானே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அனைத்து வகையான சைக்கிள்களையும் குடும்பங்கள் இன்ஸ்டால் செய்து தருவார் கண்ணா டெக்ஸ் ராஜ்குமாருங்கிற மாதிரி. சைக்கிள் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. சைக்கிளுடைய ரிவ்யூ போட்டோம். இது வந்து நான் சோதிச்சே பார்த்துட்டேன், 75 கிலோமீட்டர் போகுது மக்களே. 75 கிலோமீட்டர் சிங்கிள் சார்ஜில் த்ரோட்டில் மோடில் போகுது. எக்ஸலேட்டர் கொடுக்கக்கூடாது. பாருங்கள், இதான் எக்ஸலேட்டர் மோடு. இந்த இடத்துல எக்ஸலேட்டருக்கு கொடுத்தீங்கன்னா வண்டி பாருங்கள், எக்ஸலேட்டருக்கும் நல்ல ஒரு இது போகுது. குப்பையில் நிறுத்தியிருக்காங்க. இப்போ தான் அந்த குண்டா இது எடுத்துகிட்டு போனாங்க பார்த்தீங்களா. இதுதான் நம்மக்கிட்ட இருக்க வீட்டில் இருக்கக்கூடிய சைக்கிள்.
ஓகே, வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், வேறு என்ன ரிவ்யூ வேணுமோ சொல்லுங்கள், போட்டுடலாம்.